வெல்கம் டு நியூஸ் லெவல் இந்தியா. கூலி படத்தை பற்றி பேக் டு பேக் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் நியூஸஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து ஜூலை 27 அன்னைக்கு நேரு ஸ்டேடியமில் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஸோ இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் வரலை. ஸோ அதே மாதிரி செகண்ட் சிங்கிளும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து டவுட் தான். ஏன்னா ஸோ மூவியில் வந்து 2 சாங் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு சாங் இருக்கும். ஸோ மீதி ஒரு சாங் இருந்தாலும் அது பேக்ரவுண்ட் மியூசிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்லி ஆடியோ லான்ச்சாக மட்டும் இருக்காது, ஆல்சோ ட்ரெய்லர் லான்ச்சாகவும் இருக்கும். டீசர் இந்த மூவிக்கு வருமானு கேட்டிங்கன்னா டீசர் வந்து எனக்கு தெரிஞ்சு 70% வராது, ட்ரெய்லர் தான் வந்து வரும். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரஜினி சார் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சீன்ஸ் விட்டாங்க. ஸோ அதில் கேரக்டர்ஸ் எல்லாருமே காட்டியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாங்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ஆடியோ லான்ச்ன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை 27 மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் ட்ரெய்லர் அன்றைக்கே லான்ச் பண்ணிவிடுவாங்க, ஆடியோ லான்ச் அன்றைக்கே. ஸோ ட்ரெய்லர் ப்ளஸ் ஆடியோ லான்ச் ரெண்டுமே இங்கே நடக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கூலி படத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். 1000 crore சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வார் 2மே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கிளாஷ் பற்றி. பட் 2 படத்துக்குமே 1000 crore வந்து மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் பெருசாக அடி வாங்க போகுது. மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான நியூஸ் என்னென்னா கூலி படத்துக்கு வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து நிறைய கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து வார் 2க்கு தான் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூ டேஸ்லாம் நம்மளுக்கு அதை பற்றி டீட்டெயிலான நியூஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ ஆடியோ லான்ச் 27 அன்னைக்கு நேரு ஸ்டேடியமில். ஸோ இது வந்து 70% இப்போதைக்கு கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பேக் டு பேக் நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்க போது நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து எல்லாமே பேக் டு பேக் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மிகப்பெரிய நியூஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.